மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு குறித்து விசாரணை அதிகாரி சகாயத்திடம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணை இயக்குநர் ராஜாராம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணை இயக்குநர் ராஜாராம் இன்னைக்கு கிரானைட் முறைகேடு தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திடம் நேரில் சென்று ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இவர் தவிர வேறு எந்தெந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆஜராகி இருக்கிறார்கள்? மதுரையில் நடைபெற்றுள்ள கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை அதிகாரி சகாயம் 16வது கட்ட விசாரணையை மதுரையில் நடத்தி வருகிறார். இந்த 16வது கட்ட விசாரணையில் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த 16 கட்ட விசாரணை தொடங்கியது முதல் தற்போது 9வது நாளான இன்று வரை உயர் அதிகாரிகள் ஒவ்வொரு துறையிலிருந்தும் நேரில் ஆஜராகி அவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று அதாவது இந்த கிரானைட் முறைகேடுகள் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த 2000 ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டுகளில் தான் அதிகமாக கிரானைட் முறைகேடாக வெட்டியெடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த காலகட்டங்களில் மதுரையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறைகளில் வேலை பார்த்த உதவி இயக்குநர்களாக வேலை பார்த்த 2003 மற்றும் 2005ஆம் ஆண்டு வரை வேலை பார்த்த சண்முகவேல் என்பவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் 2005ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை வேலை பார்த்த ராஜாராம் என்பவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அவர்கள் இருவரும் தற்போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். இதில் சண்முகவேல் தற்போது விஆர்எஸ் கொடுத்து வேலையை விட்டு நின்றுவிட்டார் என்ற தகவல் உள்ளது. மேலும் தற்போது ராஜாராம் இணை இயக்குநராக இதே துறையில் பதவி உயர்வு பெற்று உள்ளார். இந்த சூழ்நிலையில் இவர்கள் இருவரிடமும் முக்கியமான சில கேள்விகளை தற்போது விசாரணையில் கேட்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை சார்பில் மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த கிரானைட் உரிமையாளர்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டது, எந்த மாதிரியான அனுமதி வழங்கப்பட்டது, அனுமதி வழங்கப்பட்ட அளவீடுகள் எவ்வளவு, அந்த அளவீடுகளை தகுந்த முறையில் சோதனை செய்தார்களா, அப்படி சோதனை செய்திருந்தால் அது முறைகேடு ஏற்பட்டிருந்தால் அந்த முறைகேடுகளை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்பது போன்றெல்லாம் கிடுக்குப்பிடியான கேள்விகளை கேட்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த 16வது கட்ட விசாரணையில் இன்னும் 12 நாட்களே மீதமுள்ள நிலையில் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சகாயம் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முழு முயற்சியில் தற்போது பணிகள் நடந்து வருகிறது. மேலும் வரும் நாட்களில் மேலும் பல துறைகளில் சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் விளக்கமளிப்பார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.